ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் சித்தமல்லி ஸ்ரீனிவாசனோட அனுபவம். அவரோட மனைவிக்கு ஒரு கழுத்தில் ஒரு பெரிய கட்டி. அது டாக்டர்கிட்ட போய் அறுவை சிகிச்சை பண்ணாதான் சரியாகுங்கிற நிலைமை. அதை தான் கழுத்துக்கு வந்த கத்தி ஸ்ரீ பெரியவாளோட மருந்தோட போயிடுது அப்படிங்கிறா அந்த மாமி. இவர் டாக்டர் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆற்றுல இருந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி பெரியவா காதில் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுறார். அதை உடனே மனைவி கிட்டேயும் சொல்லிட்டு வரார், நான் காஞ்சிபுரம் போகிறேன், பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரேன், அப்புறமா நம்ம அறுவை சிகிச்சையா மருந்தா அப்படிங்கிறத பார்க்கலாம், பெரியவா அனுகிரகம் பண்ணட்டும். இவரும் சரிங்கிறா அந்த மாமி. இவரும் கிளம்புறார் மடத்துக்கு. கிளம்பினா உங்களுக்கு மடம்னாலே பெரிய க்யூ இருக்கும். பெரியவாளுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு நிறையா க்யூனுக்கும் கூட்டம் இருக்கும். இவர் அந்த கூட்டத்தில் நிற்கிறார், வருத்தம் தோஞ்ச முகத்தோட. பெரியவா 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 சரணம் பெரியவா சரணம்னு சொல்லிட்டு பெரியவா பாதுகாச்சரணம்னு சொல்லிட்டு இருக்கார். பெரியவா திருவடிகளே சரணங்கிறார். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு வாய் முணுமுணுத்துட்டே இருக்கு. இவருக்கு க்யூவில் நிற்கிறார். இவரோட முறை கிட்டக்க வந்ததும் இவர் வாழ்ந்து வந்த பழங்கள் எல்லாம் பெரியவா கிட்ட வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறார். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணின உடனே, என்ன புதுசாக பார்க்க வந்திருக்க, என்னாச்சு, எதுவும் ஆற்றுல பிரச்சனையா அப்படின்னு கேட்குறார் இவர். பெரியவா எப்படி நம்மளை பார்த்த உடனே கேட்குறாளே அப்படிங்கிற சந்தோஷம் இவருக்கு. பெரியவா, ஆமாம் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு கழுத்தில் கட்டி, மனைவிக்கு கழுத்தில் கட்டி, அதை டாக்டரோ ஆப்ரேஷன் செஞ்சு தான் அதை எடுக்கணுங்கிறார். கழுத்துக்கு கத்தின்னொன்னையே அவ மனசு நிலதடுமாறுறது, வருத்தப்படுறா, பயப்படுறா, டாக்டர்கிட்ட போகவே பயப்படுறா. நான் தான் பெரியவாளை பார்த்துட்டு அருமருந்து வாங்கிட்டு வரேன், பிரசாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்திருக்கேன். மகா பெரியவா தான் அருமருந்தா இருந்து எனக்கு ஏதான உதவி பண்ணணும் அப்படிங்கிறார். பெரியவாளோ சித்தனாழி யோசிச்சுட்டு ஒரு பழத்தை கையில் உருட்டிகிட்டே இருந்து அதை கொடுக்குறார். மாதுளம்பழம் அதையும் கொடுத்து அனுகிரகமாக விபூதி குங்குமத்தையும் கொடுக்குறார். அதை கொடுத்துட்டு ஸ்ரீமன் நாராயணியத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இரு, எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறார். அது என்ன ஸ்லோகம்னு கேட்கறது, நீங்கள் எல்லாம் கேட்கறது எனக்கு காதில் விழருது. அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோகராஷிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. இந்த ஸ்லோகத்தை எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வியாதிங்கிற இது உங்களுக்கு வரவே வராது. எப்படி சொல்லணும், நம்பிக்கையோடு சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு தடவை சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். இது தெரியாதவா யாரும் இருக்க மாட்டேன். இப்போது அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகராஷிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணு. இது குருவாயூரப்பன் கிட்ட அவர் வேண்டிக்கிறது, தனக்கு ரோக நிவாரணி வேண்டிக்கிறார் பட்டத்திரி. அந்த ஸ்லோகம்தான் இது. இதை நாம் சொல்லிகிட்டே சொல்ல 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 நமக்கு அது மனப்பாடம் ஆகிடும். 2 லைன் தான், சான்ஸ்கிரிட் தான். இது கொஞ்சம் சொல்ல சொல்ல அந்த எழுத்தெல்லாம் நமக்கு கரெக்டாக வந்துடும். புக்கு இருந்தாலும் வாங்கிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, இதை பார்த்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால நமக்கு வியாதி வகைகள் தினம் வீட்டில் முதல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நன்னா வாயை திறந்து சொன்னாலோ அடுத்த வாக்காதில் போய் விழும். இது அதனால் உனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். இது உனக்கு ஒரு மருந்து. அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு பெரிய அருமருந்து. பெரியவா இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த மாமிக்கு இந்த மருந்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்து பழத்தையும் கொடுத்த உடனே மறுநாளைக்கு இதை சாப்பிட்டுட்டு 1 வாரம் கழிச்சு டாக்டர்கிட்ட போனால்
டாக்டரோ அறுவை சிகிச்சைக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். பெரியவா எங்களுக்கு இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்கா, நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கோ அப்படின்னு ஒன்னே ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எந்த கட்டி இருந்த சுவடே தெரியாமல் எல்லாம் சரியா போயிடுது. டாக்டர் ஆச்சரியப்பட்டு போறாரு. ஸ்ரீ பெரியவாங்கிற அருமருந்து நமக்கு என்னைக்கெல்லாம் அனுகிரகம் கிடைச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஏது பிணி, பிணிக்கு நோய் தான், பிணிக்கு மருந்து பெரியவா. அதுவும் இந்த நாராயணிய ஸ்லோகம் நம்பிக்கையோட சொல்ல 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 நமக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும். அஸ்மின் பராத் மன்னனு பாத்ம கல்பே துவமித்த புத்தாபித பத்மயோனிகி அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்தி வாத்தாலய வாச விஷ்ணு. இந்த ஸ்லோகத்தையும் எல்லாரும் தினம் கத்துட்டு சொல்ல 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 நம்ம வாய் இனிக்கும், மனசு இனிக்கும், உடல் இனிக்கும், வீடு இனிக்கும், எல்லாருக்கும் சந்தோஷம்தான். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.